السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان அன் ஆமினு பி ரப்பிக்கும் ஃபஆமன்னா. எங்கள் இறைவா ஈமான் கொள்ளுங்கள் என்பதாக எங்களிடத்தில் ஒரு அழைப்பு கொடுத்ததை நாங்கள் செவிமடுத்தோம். அன் ஆமினு பி ரப்பிக்கும் ஃபஆமன்னா, எனவே நாங்கள் ஈமான் கொண்டோம் என்கின்ற ஒரு துஆவை எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையின் மூலமாக நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அன் ஆமினு பி ரப்பிக்கும் ஃபஆமன்னா, தன்னுடைய அடியார்களிடத்திலிருந்து அல்லாஹ் விரும்பக்கூடிய, தன்னுடைய அடியார்களிடத்திலிருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செயல்தான் அவனின் மீது நாம் வைக்கக்கூடிய முழுமையான தவக்கல் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை. அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அடியான் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், உன்னையே நான் நம்புறேன், உன்னிடத்திலே நான் உதவி தேடுகிறேன். நம்ம அலுவலக சூழல ஓதுறோம், யா அல்லாஹ் நான் உன்னையே நம்புகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம். ஒரு அடியான் தன்னுடைய இறைவனிடத்துல, நான் உன்னைய நம்புறேன், உன்னிடத்தில் உதவி தேடுகின்றேன், உன்னை தவிர எனக்கு யாரும் என்ன செஞ்சிட முடியாது, உதவி செய்ய முடியாது. எனவே என்ன செய்ய அல்லாஹ், என் பாவத்தை நீ மன்னித்து விடு என்பதாக ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல கேட்கும் போதெல்லாம் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றானா, மலக்குகளை கூப்பிட்டு, இங்க பாருங்க, அந்த அடியானை பாருங்க, அவன் பாவம் செஞ்சுட்டான், அவன் ஒரு தவறு செஞ்சுட்டான், தான் செய்த பாவத்தை நினைத்து அவன் மனம் வருந்தி அவன் என்னிடத்துல கேட்கிறத பாருங்க என்பதாக ஒரு அடியான் அல்லாஹ்விடத்துல செய்யக்கூடிய பிரார்த்தனையை, அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய தவக்கல் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையை, அவன் உண்மையான அந்த நம்பிக்கையாக இருந்தால் அதை அல்லாஹ் புகழ்ந்து பேசுறான். அந்த மலக்குமார்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், இங்க பாருங்க அந்த அடியானை என்பதாக அல்லாஹ் சொல்வதை நம்ம ஹதீஸின் வாயிலாக பார்க்கிறோம். இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, யாரெல்லாம் அல்லாஹ் தன் பக்கம் தன்னுடைய ரஹமத்தை கொண்டு அல்லாஹ் மூடிக்கொள்வான் என்று சொன்னார், தன்னுடைய ரஹமத்தை கொண்டு யாருக்கெல்லாம் அல்லாஹ் உதவி செய்வான் அப்படின்னு சொன்னா, ஆமினு பி ரப்பிக்கும் ஃபஆமன்னா, யா அல்லாஹ் உன்னை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தை யார் உண்மையாக இருக்கிறாங்களோ, அல்லாஹ் மீது யாரிடத்துல முழுமையான நம்பிக்கை இருக்குதோ அவங்கள நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாத்துருவான். தன்னுடைய அருள்மதியான திருமறையின் மூலமாக அழகான ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். வலாக்கி யுத்கிலு மன் யஷாஉ ஃபீ ரஹ்மத்திஹி, வலாக்கி யுத்கிலு மன் யஷாஉ ஃபீ ரஹ்மத்திஹி. அல்லாஹ் தன் நாடியவர்களை தன்னுடைய ரஹமத்தில் நுழைத்து விடுவான், நுழைவிப்பான் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். யார நாடுறானோ, யாருக்கு அல்லாஹ்வினுடைய அந்த நாட்டம் கிடைக்குதோ அவங்க என்ன செஞ்சிருவான், ரஹமத்தின் பக்கம் அல்லாஹ் இழுத்துக் கொள்வான், ரஹமத்துல அல்லாஹ் நுழைய வச்சிருவான். அந்த ரஹமத்துன்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, எல்லாமே இருக்கும், ஆனா எதுலையுமே நமக்கு என்ன செய்ய முடியாது, ஒரு திருப்தி இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கொடுமையா இருக்கும். காசு இருக்கும், பணம் இருக்கும், பதவி இருக்கும், அந்தஸ்து இருக்கும், எல்லாமே இருக்கும். நினைத்த உணவை சாப்பிடக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் தஆலா உணவுல என்ன செஞ்சிருப்பான், ரிஸ்க வழங்கியிருப்பான். நினைத்த ஆடைகளை உடுத்துவதற்கு உண்டான எல்லா வகையான பொருளாதாரமும் இருக்கும், நமக்கு தேவையான எல்லாமே இருக்கும், எல்லா விதமான சொகுசுகளும் இருக்கும். ஆனா எதுலையுமே நம்முடைய உள்ளம் என்ன செய்யாது, உடன்பட்டு போகாது. எல்லாமே இருந்தும் நம்முடைய உள்ளத்தால், நம்முடைய மனதால் நமக்கு அதுல நிம்மதி இருக்காது. இன்னைக்கு நிறைய நபர்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் இந்த ரஹமத்துன்னு சொல்லி சொல்றானே, உலாக்கில் யுத்கிலு மன் யஷாஉ ஃபீ ரஹ்மத்திஹி, தான் நாடியவர்களை தன்னுடைய ரஹமத்தில் அல்லாஹ் நுழைவிப்பான் என்பதாக சொல்றானே. அல்லாஹ் ரஹமத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில, அவருடைய பொருளாதாரத்துல, அவருடைய குடும்பத்துல, அவருடைய வியாபாரத்துல, அவருடைய வாழ்வாதாரத்துல ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய அருளை அல்லாஹ் ஒரு மனிதருக்கு, ஒரு அடியானுக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் எதெல்லாம் ரஹ்மத்தை வழங்கினானோ
அதெல்லாம் அவருக்கு மன திருப்தியை ஏற்படுத்திடும், நிம்மதியை கொடுத்து விடும் என்பதாக நாம் பார்க்கிறோம். நீ பொருளாதாரத்துல எவ்வளவு சம்பாதிச்சும் நிம்மதியே இல்லை என்கின்ற ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னா பொருளாதாரத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இல்லைன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா வரக்கூடிய பொருளாதாரம் குறைவானதாக இருந்தாலும் அது என்ன செஞ்சிடும், அதை நமக்கு மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்திவிடும் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக நாம தெரிந்து கொள்ள முடியும். அப்ப அல்லாஹ் யாருக்கு ரஹ்மத்தை வழங்குவான்னு சொன்னா யார் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறாங்களோ, தவக்குல் வைக்கிறாங்களோ, எனக்கு என்னுடைய இறைவனில் நான் முழுமையாக நம்புறேன், அல்லாஹுவை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், எனவே நான் அல்லாஹின் மீது நான் முழுமையாக தவக்கல் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை வைக்கிறேன் என்கின்ற நிலையில உறுதிப்பாடோடு யார் இருக்கிறாங்களோ அவங்களை அல்லாஹு தாலா நிச்சயமாக தன்னுடைய ரஹ்மத்தில் நுழைத்து விடுவான், நுழைவிப்பான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்றான், வல்லாலிமூன மாலகும் மின் வலியும் வலா நசீர். எப்படி மேல ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாஹ் ரஹ்மத்தை கொண்டு பாதுகாப்பானோ, அவருடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாத்தையும் பாதுகாப்பானோ, அதே மாதிரி இந்த வார்த்தைகள் என்ன சொல்றான்னு சொன்னா வல்லாலிமூன அநியாயக்காரர்களை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கிறான். வல்லாலிமூன மாலகும் மின் வலியும் வலா நசீர். அநியாயக்காரர்களுக்கு பாதுகாவலர்களும் கிடையாது, உதவி செய்பவர்களும் யாரும் கிடையாது. அப்ப வல்லாலிமூன அநியாயம் என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் அந்த தவறான அந்த செயலை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த நிலையிலையுமே யாருக்கும் எந்த விதமான அநீதியும் நிலைத்து விடுவதை நினைச்சு கூட பார்க்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த விஷயத்துல ரொம்ப நமக்கு கடுமையாக எச்சரித்து காட்டுறாங்க. ஒரு வரலாறு சம்பவம் ஒன்று இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சில சஹாபாக்கள் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு அன்சாரி சஹாபி தூங்கி எழுந்திருச்சாரு. தூங்கி எழுந்திருச்ச உடனேயே அவரு பக்கத்துல வச்சிருக்கக்கூடிய அவருடைய அந்த வாகனத்தினுடைய அந்த ஒட்டகத்தினுடைய சாட்டை பக்கத்துல இல்ல. அவர் பதறிட்டாரு. ஏன்னா எல்லாத்தையுமே கிளம்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கிளம்புன்னு எல்லாத்தையும் கிளம்ப சொல்றாங்க. எல்லாமே ரெடி தயாராகிட்டு இருக்கும் போது இவர் எந்திரிச்சு பார்க்கிறாரு, அவருடைய சாட்டை குச்சி இல்ல. அவர் பதட்டம் ஆயிட்டாரு. கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி அவர் பதட்டம் அடைஞ்சிட்டாரு. உடனே இன்னொரு சஹாபி வந்து பதட்டப்படாதீங்கன்னு சொல்லி அந்த சாட்டை கையில கொடுக்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சஹாபி தோழர் பதட்டம் அடைவதை பார்த்துட்டு கூப்பிட்டு வச்சு கேட்கிறாங்க, என்ன உங்களுக்கு என்ன, ஏன் ஒரு மாதிரியா பதட்டமா இருந்தீங்க, என்ன காரணம் சொல்லி கேட்கும் போது, என் சாட்டை குச்சியை தானும் யார சூழலாம், நீங்க வேற கிளம்ப சொல்லிட்டீங்க, நடந்த அவசரத்துல எனக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டுருச்சு, உன் சாட்டை குச்சி எங்க போச்சுன்னு சொல்லி கேட்டாங்க. அருகில் இருந்த சஹாபி சொன்னாரு, நான் தான் எடுத்தேன் அப்படின்னு. யாரை கேட்டு நீங்க அந்த வேலையை செஞ்சீங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, விளையாட்டுக்கு கூட உன் சகோதரனை நீங்கள் பதட்டம் அடைய செய்யக்கூடாது, அதுவும் ஒரு அநியாயம் தான் என்பதாக குறிப்பிட்டார். அவர் வேணுக்கெல்லாம் எடுத்து வைக்கல, விளையாட்டா எடுத்து வச்சார். விளையாட்டுக்கு கூட உன் சகோதரன் என்ன செஞ்சிடக்கூடாது, நீ பதட்டம் அடைய செய்வது இருக்குது, அதுவும் ஒரு அநியாயம் தான், அதுவும் அந்த அநியாயமாத்தான் பார்க்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்து காட்டுறாங்க. அப்ப இந்த செயலை அநீதமாக அநியாயமாக அல்லாஹ்வுடைய பார்வையில படுது அப்படின்னு சொன்னா உண்மையாகவே ஒருத்தருக்கு நாம அநீதி இழைத்தாலோ அநியாயங்களை செய்தாலோ அல்லாஹ் நிச்சயமா மன்னிக்க மாட்டான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், வலியும் வலா நசீர். உனக்கு வலியும் கிடையாது, நசீரும் கிடையாது. வலி என்று சொன்னால் பாதுகாப்பு, நசீர் என்று சொன்னால் உதவி. அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது, அவங்கள பாதுகாப்பதற்கும் யாருமே இல்லை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கப்பட்டவர்கள், இந்த குணம் இந்த செயல் உள்ளவர்கள், அல்லாஹ் அந்த குணத்தை விட்டு அந்த செயலை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், ஃபமா ஊதீதும் மின் ஷைஇன் ஃபமதாஉல் ஹயாத்தித் துன்யா. ஃபமா ஊதீதும் மின் ஷைஇன் ஃபமதாஉல் ஹயாத்தித் துன்யா. இந்த உலகத்துல உங்களுக்கு எதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ, இந்த உலகத்துல உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அது எல்லாமே வெறும் அற்பமான சுகமுடையதாகும் என்பதா அல்லாஹ் சொல்றான். அதனால இந்த உலகத்துல நான் உங்களுக்கு கொடுத்த எதையுமே என்ன செஞ்சிடாதீங்க, ரொம்ப பெருசா நீங்க நினைச்சிடாதீங்க. எதையுமே நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, ரொம்ப ஒரு எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சு என்பதாக சந்தோஷமெல்லாம் அடைஞ்சிடாதீங்க. இதெல்லாம் இந்த உலகத்துல உங்களுக்கு கிடைச்சதுல ஒரு அற்பமான சுகம் தான் இது.
இது உங்களுக்கு நிரந்தரமே இல்லை. ஒமா இந்தல்லாஹி கைரும் வஅபகா, உங்களுக்கு நிரந்தரமான நலவும், உங்களுக்கு நிரந்தரமான நிம்மதியும், உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷமும் எங்க இருக்குதுன்னு சொன்னா ஒமா இந்தல்லாஹ், என்கிட்ட இருக்கு, என்னிடத்துல இருக்குதுங்கிறாங்க. ஒமா இந்தல்லாஹி கைரும் வஅபகா, அல்லாஹ்விடம்தான் உங்களுடைய நலவுகள் இருக்குது. இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு உங்களுக்கு நனவு இருக்குது. இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை கொண்டு உங்களுக்கு நனவு இருக்குது. இதுதான் நிரந்தரம் என்பதாக நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். ஒமா இந்தல்லாஹி கைரும் வஅபகா, உங்களுடைய நனவு என்னுடைய கையில் இருக்கிறது என்பதாக எல்லாம் வல்ல இறைவன் சொல்லிட்டு சொல்றான். லில்லதீன ஆமனு அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், எனவே நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுங்கள். முதல்ல அல்லாஹ்வை நம்புங்க, அப்புறம் மேல நம்பிக்கை வைங்க. அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களுக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் மேலான நிலையானதை அல்லாஹ் நிச்சயமாக தருவான். அதுல அல்லாஹ் குறை வைக்க மாட்டான். இந்த 3 விஷயம் தான் நம்மளை என்ன செய்யும், இவர் ஈமானுக்குரியவர் என்கின்ற அடையாளத்தை இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் ஏற்படுத்தி தரும். ஒண்ணு, அல்லாஹ் மீது முழுமையாக தவக்கல் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை வைக்கிறது. எல்லா நிலையிலையும் என்னுடைய இறைவன் என்னை பாதுகாப்பான், அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை வைப்பது. இரண்டாவது